கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் கற்பனையிலேயே வந்து ஏதாச்சும் நடந்தோமோ அதை நம்ம குடும்பத்தில் இருக்கோம் இப்படி பண்ணுவாங்களோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் என்னமோ ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வெளியில் சொல்லுவீங்களான்னா வெளியில் சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே போட்டு புலம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 12 இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்து நபர்களால் வந்து நமக்கு சின்ன சின்ன அவமானங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரும். குடும்பத்து நபர்களை பற்றி வெளியில் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா அதை நினச்சி புலம்புறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் வந்து வக்கரமாக இருக்காருங்க. 5, 6 வந்து என்னென்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதில் எந்த வித மட்டும் இல்லை. பட் என்னென்னா அது வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். குழந்தைகள்கிட்ட வந்து சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும். பார்த்து பேசணும். குடும்பத்து நபர்களால் வந்து நம்ம எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளும் பேசிடுவோம். அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது இதனால் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவி நடுவில் ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நம்ம இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பணத்துக்காக நல்ல ஒரு வேலைக்காகவும் நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களாகவும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தொழில் திட்டங்கள் தொழில் விஷயங்கள்லாம் அற்புதமாக கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒன்று அது இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, தொழில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் இப்படி ஆகிடுமோ, இல்லை என்னமா நடக்குமோன்ற ஒரு சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உத்தியோகங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னை பொறுத்தவரை என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள்.